Hello guys, welcome to ElectricianInfo channel. இந்த கிரைண்டிங் மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு 2-3 ப்ராப்ளம் தான் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக் சைடு இந்த மாதிரி இந்த டப்பாவை கட்டினீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் பேஸ் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்புட் சோர்ஸ் வந்து இங்கே கனெக்ட் பண்ணியிருப்போம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய அவுட்புட் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதோடைய செகண்ட் பாரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சப்ளைன்றது போகும். இந்த டெர்மினல்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெயின் காயிலுக்கு போயிட்டு மெயின் காயிலோடைய செகண்ட் எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரோட்டாருக்கு வந்து சப்ளைன்றது பண்ணுவோம். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரைண்டிங் மிஷினுடைய சப்ளைன்றது வந்து நம்மளுக்கு இந்த ஃப்ளோயிங் வந்து கரெக்டாக வரும். இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஓடுறதுக்கு காரணம் ஒரு 2-3 காரணம் தான். ஒன்று, கனெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லூஸாக இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏதாச்சும் மெயின் ஃபால்ட் எதுனா வைண்டிங் எதுனா தீஞ்சிருந்தால் அப்போ வந்து இது வந்து ரன் ஆகாது. அதுக்கடுத்து நீங்கள் செக் பண்ண வேண்டியது மெயின் விஷயம் எது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரிங் சிஸ்டம் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்ப்ரிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ப்ரெஷ்ஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டாருக்கு வந்து நம்ம சப்ளைன்றது ஒன்று கொடுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டாரில் சப்ளை போகும்போது தான் நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகிட்டு நம்மளுக்கு அதோடைய ரொட்டேஷன் ஃபோர்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்டர் ஆகும். இந்த ப்ளக்கிங் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் மாதிரி ஒரு கார்பன் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கார்பனு. இது மூலிமா தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்டாருக்குன்றது சப்ளைன்றது பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பவர் சப்ளைன்றது ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கிரைண்டிங் மிஷின் ரன்னிங்ன்றது ஆகும். நீங்கள் மெயினாக செக் பண்ண வேண்டியது இது ஒரு வேளை தேஞ்சிட்டு இருந்தால் இது வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டாருக்குன்றது சப்ளை போகுது. இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தேஞ்சிடும் இது ரன்னிங்கில் இருக்கும்போது. இந்த மாதிரி தேஞ்சிச்சுன்னா நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராப்பராக கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இன்புட் சப்ளை ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த கிரைண்டிங் மிஷினை எந்தெந்த ஆங்கிள்னாலும் திருப்புவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சில டைமில் அந்த கேபிள் கூட கட் ஆகிடும். அந்த மாதிரி கட் ஆச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளைன்றது வராது. அப்போது இது வந்து ஒர்க் ஆகாது. நீங்கள் செக் பண்ண வேண்டியது 2 விஷயம் செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். இந்த 2 டெர்மினல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயினோடைய ஃபீல்டு காயிலோடைய ஒயரிங் கனெக்ஷன் அது சப்ளைன்றது இதில் போகும். அவ்வளோதான் இந்த கிரைண்டிங் மிஷினில். ஒருவேளை எதனா ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்ன்றது பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ElectricianInfo சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.